ஹாய் வணக்கம். இந்த வீடியோல கூலி படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்கும். இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் என்ன மைனஸ் என்ன, ஏன் இந்த அளவுக்கு இந்த படத்தை எல்லாருமே நெகட்டிவ் ரிவ்யூவா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் தனியா ஒரு வீடியோவா போடலாம் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். பட் இந்த வீடியோல இந்த படத்துல இருக்க சில நிறை குறைகளை மட்டும் சொல்லிட்டு இந்த படம் எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்ல போறேன். இது ரோஸ்ட் அப்படின்லாம் கிடையாது. நம்ம தலைவர் படத்தையெல்லாம் ரோஸ்ட் பண்ற அளவுக்கு தகுதியானவர்கள் கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ரஜினி சாரை ரொம்ப ரொம்ப இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா அது ரஜினி சார் தான், தலைவர் தான். அவர் வர்ற ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு சீனும் அவர் நடக்கிறது, அவரோட ஸ்டைலு, கண்ணுக்கு ஒரு க்ளோஸ்அப் வச்சிருப்பாங்க, இதெல்லாம் பயங்கரமான கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ரெண்டாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னா அனியோட மியூசிக் அண்ட் பிஜிஎம், பாடல்கள் மற்றும் பிஜிஎம். பாடல்கள் ஏற்கனவே பயங்கரமான ஹிட் ஆயிருச்சு. பட் அதை திரையில பாக்குறப்ப இன்னும் ஒரு படி மேல போய் தான் நிக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. பல இடங்கள்ல பிஜிஎம் தான் படத்தை தூக்கி நிப்பாட்டுது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. தலைவருக்காக இறங்கி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பிஜிஎம் அணி கொடுத்திருக்காரு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன பட்டுச்சு அப்படின்னா, சில இடங்கள்ல வந்த பிஜிஎம் அந்த கபாலியோட சந்தோஷ் நாராயணன் போட்ட பிஜிஎத்தோட ஒத்து போன மாதிரி தெரிஞ்சு, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு அப்படி தெரிஞ்சு அப்படின்னா நீங்க கீழே இந்த படத்தோட மூணாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னா கிறிஷ் அவர்களோட சினிமோட்டோகிராஃபி. அதாவது லோகி என்ன நினைச்சாரோ அதை கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டியிருக்காரு அப்படிங்கிறத நான் ஆணித்தனமா சொல்லுவேன். இந்த படத்துக்காக ஒரு டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. சில ஷார்ட்ஸ்ல சில டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரியா ஒரு ரெட்டிஷ் கலர்ல சில ஷார்ட்ஸ் வரும். அதெல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல ஒரு சினிமோட்டோகிராஃபி. இந்த மாதிரி எல்லா பாசிட்டிவ்ஸும் இந்த படத்துல இருக்கு. டெக்னிக்கலா இந்த படம் ஒரு நல்ல பாசிட்டிவான ரிவ்யூ உள்ள ஒரு படமா தான் இருக்கு. பட் எங்க இந்த படம் அடிவாகுது அப்படின்னா ரைட்டிங்ல அடி வாங்கியிருக்குங்க. அதுதான் மிகப்பெரிய தப்பு. இந்த தப்பை யார் பண்ணா அப்படின்னா ஆப்வியஸ்லி லோகி அவர்கள் தான். லோகி அவர்கள் எழுதின பரீட்சையில 1 மார்க் கேள்விகள் எல்லாத்துக்கும் சரியா விடை செஞ்சுட்டு 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டினை விட்டுட்டாரு அப்படிங்கிற கதையில தான் எனக்கு தோணுது. ஏன்னா அதனாலதான் இந்த படம் பாஸ் ஆகுறதுக்கு இவ்வளவு திணறுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு புவர் ரைட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த படம் அதுக்கு உதாரணமா சொல்லலாம். பல இடங்கள்ல லாஜிக் மீறல்கள் அப்படிங்கிறத விட லாஜிக் ஓட்டைகள் அப்படிங்கிறத விட லாஜிக் பொந்துகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு புவர் ரைட்டிங்கா தான் இருந்துச்சு. படத்தை எடுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் ஆனா எழுதுறதுக்கு அவங்க கஷ்டப்படாம என்னமோ ஏனோ தானோன்னு எழுதுன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஏற்பட்டுச்சு. பட் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு என்ன அப்படிங்கிறது தெரியாது. நான் இதை நான் தவறு, இந்த இடத்துல தவறா இருக்கு, இதை சுட்டி காமிச்சிருக்கிறதாவ அடுத்த படத்துக்கு அவர் நல்லா எழுதுவார் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இதை நான் சொல்றேன். அவரை குறை சொல்லலை. ஏற்கனவே அவர் நல்ல படங்கள் கொடுத்திருக்காரு. மாநகரம், கைதி மாதிரி நல்ல படங்கள் பட் ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது பாஸ் ஆகுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தெரியுதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு புவர் ரைட்டிங்கா இந்த படம். ரஜினி சாரோட போன வருட பிறந்த நாளைக்கு நான் ஒன்று சொல்லியிருந்தேன், தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் 1000 கோடி அடிக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னா அது கூலியா தான் இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனா இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது அது கொஞ்சம் சிரமம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. மறுபடியும் 1000 கோடி படத்தை அடிக்கிறதுக்கு எந்த படம் வரப்போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மொத்தத்துல இந்த படம் ரஜினி ஃபேன்ஸ், ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்து அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான படம்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை இந்த படம் பூர்த்தி செய்யல. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். லோகி கிட்ட இவங்க இந்த மாதிரி ஒரு திரைக்கதையோ கதையையோ மக்கள் எதிர்பார்க்கல அப்படிங்கிறதான் உண்மையான ஒரு என்னோட விஷயம். இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நான் சில விஷயங்கள்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம பேசணும் அப்படின்னா இந்த கதையையும் அந்த பிளாட்டையும் எக்ஸ்பிளனேஷன் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா அதை கொஞ்ச நாள் சென்று பேசினா அது தெரியாது இல்லை. அதனால கொஞ்ச நாள் சென்று இந்த படம் தோல்வி படமா அமைகிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த காரணத்தை நான் சொல்றேன். ஆல்ரெடி எல்லாருமே மீம்ஸ்ல அது இதுலன்னு போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தை. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு மோசமா பழக்க வேண்டியது இல்லை. பட் ஆனா இந்த படம் ஓரளவுக்கு பாக்குற படம் தான். லோகி கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு படத்தை யாருமே எதிர்பார்க்கல அப்படிங்கிறதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை.
இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி.